கம்பன் பெருவிழாவில் நன்றி சொல்ல நான் காரையூரில் புறப்பட்டேன். கவிடாடு கண்மாயில் குளித்து வந்தேன். பிரகதம்பாள் ஆலயத்தில் வழிபட்டு வருகையில் வானுயர்ந்த அரண்மனை, ஆட்சித் தலைவர் அலுவலகம் சுற்றி வந்து வரும் வழியில் வண்ணமிகு நகராட்சி அலுவலகம் பெருமை மிகு பேருந்து நிலையம் தாண்டி வானுயர்ந்த நீதிமன்றம், புதுக்குளம் புலிவை கண்டு வானுயர்ந்த தேவாலயம் தாண்டி வரும்போது கம்பன் பெருவிழா விளம்பர தட்டி பார்த்து அண்ணாவிடம் கேட்டேன். விரல் நீட்டி வழி சொன்னார். கீழராஜ வீதி, நகைகள் அலங்கரிக்கும் தெற்கு ராஜ வீதி, மேலராஜ வீதி வந்து வடக்கு ராச வீதி திரும்பியதும் மனமகிழ்ச்சி. வரவேற்பு தட்டியில் சொற்பொழிவாளர் பெயர்கள் மட்டும் 333 பேர். வரவேற்பு தட்டியிலே சொற்பொழிவாளர் பெயர் மட்டும் 333 பேர். 100 ஆண்டு மேற்கண்ட நகர்மன்றம் வண்ண விளக்குகளால் சுழிக்கிறது. வானுயர்ந்த மரங்கள் மினுமினுக்க, மாநாட்டு பந்தல் படபடக்க, அறிவு சான்றோரும் அழகு மங்கையரும் ஊடக நண்பர்களும் உரையாட வந்தவரும் நீதி அரசரும் நிதி தந்த வல்லர்களும் கவியரங்க தலைவர் ரமா ராமநாதன் உள்ளிட்ட கவிஞர் பெருமக்களும் நிகழ்ச்சியின் நாயகன் கம்பனின் கொள்ளு பேரன் சம்பத்துக்குமாரும் நிறைந்த அவையில் நன்றி கவிதை பாட எனக்கும் ஒரு வாய்ப்பு. கம்பனின் கொள்ளு பேரன் சம்பத்துக்குமாரும் நிறைந்த அவையில் நன்றி கவிதை பாட எனக்கும் ஒரு வாய்ப்பு. புதுக்கோட்டை திருவள்ளுவர் மன்ற தலைவர் கண்ணதாசன் நன்றி சொல்ல வந்துள்ளேன். 10,000 பாடல் எழுதிய 10.5 மாற்று தங்கம் கம்பனுக்கு 10 நாள் திருவிழா. உலகில் எங்கும் நடக்காத பெருவிழா. கடல் அளவு ஆழத்தை விட கம்பனின் பாடல் அழகு அதிகம். இமயத்தின் உயரத்தை விட கம்பனின் இலக்கியத்தின் ஆளுமை உலகம் அதிகம். இமயத்தின் உயரத்தை விட கம்பன் இலக்கியத்தின் ஆளுமை உயரம் அதிகம். விண்ணில் பறக்கும் வானூர்தியின் வேகத்தை விட கம்பனின் கவிதையின் வேகம் அதிகம்.